வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆசை ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். அதிலும் தொழில் முனைவோர் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். அவர்களுடைய தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்டாலே போதும், அவங்களுடைய முதல் குறிக்கோள் கடன் வாங்கியாவது சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகிடும். அப்படி கட்டப்படும் வீடு அவர்களது ஆசைக்கான வீடாகவும் அமைஞ்சிடுது. அப்படி கட்டப்படுற வீட்டில் ஒரு சில நேரம் வாஸ்து விதிகளை நம்ம பின்பற்றாமல் போயிடுறோம். அதுவே பார்த்திங்கன்னா அந்த வீடும் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சில மாதங்கள் அல்லது மகிழ்ச்சியாக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஸ்து தவறுகள்னால அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே தொழில் நடத்த வாங்கிய கடனும் தற்சமயம் வீடு கட்டுறதுக்கு வாங்கிய கடனும் சேர்ந்து கட்ட முடியாமல் சிரமத்துக்கு ஆளாயிடுவாங்க. இது போன்ற நிலை ஏற்படுறதுக்கு அந்த வீட்டில் வாஸ்து அமைப்புகள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வீட்டின் வடக்கு பகுதி மூடிய அமைப்புடன் இருக்கிறது நல்லது. வடகிழக்கு உச்சத்தில் ஜன்னல் அமைப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. கிழக்கு நடுப்பகுதியில் கழிவறை இருக்கக்கூடாது. தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் படிக்கட்டுகள், அதன் அடியில் கழிப்பறை இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு தவறான வாஸ்து அமைப்பாக சொல்லப்படுது. தென்மேற்கில் கழிவறை அமைப்புடன் இருக்கிறதும் தவறான அமைப்பாக சொல்லப்படுது. இந்த அமைப்புகள் வீட்டில் நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கடன் நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது போன்ற தவறுகள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தொடர்பு கொண்டு அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் நம்ம வீட்டில் சரி செய்யும் பட்சத்தில் நம்ம கடன்கிற சிரமத்திலிருந்து நிச்சயம் விடுபட முடியும். இது பார்த்திங்கன்னா எங்களோட பர்சனல் அனுபவத்துலேயும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே பொதுவாக படிக்கட்டு மொட்டை மாடிக்கு போகிற இதில் கீழே நம்ம வெளி பாத்ரூம் வச்சுருப்போம். நாங்களும் அப்படி தான் வச்சுருந்தோம். அந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் அது கட்டினதுலேருந்தே இருந்துகிட்டே இருந்தது. சரியாக தண்ணி போகாமல் இருந்தது. அப்புறமா அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இப்படி படிக்கட்டுக்கு கீழே கழிவறை இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே எங்களுக்கு அந்த சமயம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை. வீட்லேயும் சரி, சுற்றி இருக்கிறவங்களாலேயும் சரி, உறவினர்களாலேயும் சரி, எங்கேயுமே ஒரு சுமூகமான சூழ்நிலையே இல்லாமல் வீட்டில் ரொம்பவும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே அதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி 2 மனசோடு அதை சரி பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவறையை நாங்கள் இந்தியன் டாய்லெட் தான் வெளியில் வச்சுருந்தோம். அதை ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளோர் மட்டும் போட்டு விட்டுட்டு வாஷிங் மிஷின் அங்கே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஏதாவது ஒரு டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் மட்டும் அங்கே குளிச்சுக்கிற மாதிரி இது பண்ணிட்டோம். டாய்லெட் மட்டும் அந்த பாத்ரூமில் இல்லாமல் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பவே முடியல, அது பண்ணி முடித்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே ஒரு இன்கம் சோர்ஸ்க்கான ஒரு ஒர்க்கும் சரி, அதே மாதிரி சுற்றி இருந்த பிரச்சனைகளும் சரி, ஒரு குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு 8-9 மாதமாக இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து முடிவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம பக்கத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ரொம்ப நெருங்கி பழகிறவங்களால தான் பிரச்சனைகளே வரும். அந்த பிரச்சனைகளுமே எங்களால் அவங்கள தவிர்க்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்குரியவங்களோட தொடர்பும் அப்படியே விட்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு வீட்டில் நிறைய சேஞ்சஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நினச்சா போகவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெகுலராக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மேபி இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த படிக்கட்டுக்கு அடியில் இருந்த அந்த டாய்லெட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே நடந்ததுனால எங்களுக்கு இதில் நம்பாமையும் இருக்க முடியல. அதனால் வீட்டில் வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாவோ, இல்லை யாராவது உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாவோ ஒரு வாஸ்து நிபுணரை நம்ம தொடர்பு கொள்றதுல தப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.